நீண்ட இழுபறிக்கு பின் டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா ஒருமனதாக தேர்வு. துணை நிலை ஆளுநரை சந்தித்து உரிமை கோரும் நிலையில் பாஜகவினர் உற்சாக கொண்டாட்டம். முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறும் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஏற்பாடுகள் தீவிரம். 27 ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் இசை கச்சேரி, கலை நிகழ்ச்சி என பிரம்மாண்ட ஏற்பாடுகள். வருகிற 25ஆம் தேதி கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். மார்ச் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கும் நிலையில் ஆலோசனை. இந்தி கட்டாயம் என்றால் அதனை ஒழிப்பதும் கட்டாயம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் வரிகளை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆந்திரா, தெலங்கானா, ஒடிஷா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 1554 கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி வழங்க மத்திய அரசு ஒப்புதல். நிவாரண பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறாததால் கொந்தளிப்பில் ஆளுங்கட்சியினர். பேரிடர் நிவாரண நிதியை வழங்காமல் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்திற்கான கல்வி நிதி வரும் பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்படும். மத்திய அரசு வழங்காத நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக இபிஎஸ் கண்டனம். பயங்கரவாதிகள் ஆட்சி நடைபெறும் நாடுகளில் கூட இத்தகைய கொடூரம் நடந்ததில்லை என்றும் விமர்சனம். பாலியல் சம்பவங்களை வைத்து அவதூறு அரசியல் செய்யும் அதிமுகவுக்கு மக்கள் தோல்வியையே தருவார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. புதுக்கோட்டையில் ஆசிரியரால் மாணவிகள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானதை கண்டித்து பாஜகவினர் போராட்டம். குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டதால் தள்ளு முள்ளு. சிவகங்கை இளையான்குடியில் பள்ளி வேளையில் 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம். பணியில் கவனக்குறைவாக இருந்த ஆசிரியர்களை பணிநீக்கம் செய்து ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை. அதிமுக ஒருங்கிணைப்பான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஆனால் அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல முடியாது. கோவை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. திராவிட மாடல் ஆட்சியில் வட சென்னை வளர்ச்சி சென்னையாக மாறும். வளர்ச்சி திட்டங்களுக்காக 6400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. சென்னையில் அமைகிறது ஜப்பானைச் சேர்ந்த முரட்டா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் புதிய ஆலை. மல்டிலேயர் செராமிக் கெப்பாசிட்டர் உதிரி பாகங்களை தயாரிக்கும் என்று எதிர்பார்ப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. சென்னையில் தொழில் அதிபரை மிரட்டி 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கு.
சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் ராஜா சிங், சனில் ஆய்டுவின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு சிறை தண்டனை. ஆசிரியர் தொடுத்த வழக்கின் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றி அறிக்கை தாக்கல் செய்யவும் கெடு விதித்தது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் மக்களே அமைதியாக இருந்தாலும் நீங்களே சண்டையிட வைத்து விடுவீர்கள். அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சென்னை மதுரவாயல் பகுதியில் மும்மொழி கொள்கைக்கு எதிரான நூதன போராட்டம். அயப்பாக்கம் ஊராட்சியில் வீடுகளுக்கு முன்பு கோலமிட்டு எதிர்ப்பு தெரிவித்த இல்லத்தரசிகள். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் தொழிலாளி பரிதாப உயிரிழப்பு. படுகாயமடைந்த மற்றொரு தொழிலாளிக்கு தீவிர சிகிச்சை. சேலம் ஆத்தூர் அருகே 3 குழந்தைகள் மற்றும் தாய் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம். மனைவியின் மீது சந்தேகப்பட்டு வெட்டி கொன்றதாக கணவன் பரபரப்பு வாக்குமூலம். நெல்லையில் விவசாயியை அடித்து சித்திரவதை செய்த காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மனித உரிமை ஆணையம் உத்தரவு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவருக்கு 1.5 ஆண்டுகள் சிறை. படகோட்டிக்கு 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் 12 பேர் நிபந்தனையுடன் விடுதலை. சென்னை தியாகராய நகரின் பிரபல துணிக்கடையில் 9 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம். வட மாநில கும்பல் கைவரிசை என காவல்துறையினர் சந்தேகம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சட்டவிரோத கல்குவாரிக்கு அதிகாரிகள் சீல். ஜகபர் அலி படுகொலை தொடர்பான விசாரணையில் அனுமதியின்றி இயங்கி வந்தது கண்டுபிடிப்பு. சென்னையில் வாகனம் ஓட்டிக்கொண்டே ஃபயர் படத்திற்கு ரிவ்யூ கொடுத்த ரசிகர்கள். அபராதம் விதித்து மாநகர போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. மதுரை கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை முட்டி படுகாயமடைந்த மாடுபிடி வீரர் உயிரிழப்பு. கோபி என்ற 25 வயது இளைஞர் சிகிச்சை பலனின்றி பலி. கர்நாடக அரசு நில ஒதுக்கீடு வழக்கில் இருந்து முதலமைச்சர் சித்தராமையா விடுவிப்பு. உரிய ஆதாரங்கள் இல்லை என கூறி லோக் ஆயுக்தா போலீசார் நடவடிக்கை. கேரளா மூணாறு பகுதியில் கல்லூரி மாணவர்கள் சென்ற சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்து. 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் 3 தீவிர சிகிச்சை. சாதி மதத்தால் மக்களிடையே பகைமையை உருவாக்குபவர்களுக்கு கட்டாய சிறை தண்டனை அளிக்க வேண்டும். மத வெறுப்பு கருத்துகள் தொடர்பான வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் கருத்து. பதினெட்டு பேர் நெரிசலில் பலியாக காரணமான டெல்லி ரயில் நிலையத்தில் அதீத டிக்கெட்டுகள் விற்பனை ஏன்? மத்திய மாநில அரசுகளுக்கு விளம் கேட்டு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். மகா கும்பமேளா நதிநீர் குடிப்பதற்கே தகுதி வாய்ந்தது என யோகி ஆதித்யநாத் பேச்சு. குளிக்க தகுதியற்றது என மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்த நிலையில் பதில். தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம், ஆணையர் தேர்வுக்குழுவை எதிர்த்த வழக்குகள் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம்.
ராஜஸ்தானில் இந்தியா எகிப்து இராணுவத்தின் கூட்டு சிறப்பு படை பயிற்சி 3வது பதிப்பு பயிற்சியின் காட்சிகள் வெளியீடு. நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அனைத்து இஸ்ரேலியர்களையும் விடுவிக்க தயார். பதிலுக்கு அனைத்து பாலஸ்தீனியர்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தல். தன்னையும் எலான் மஸ்கையும் யாராலும் பிரிக்க முடியாது. கூட்டு பேட்டியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து. நாசாவில் 10% பணியாளர்களை பணி நீக்கம் செய்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க அறிவியல் இயக்கங்கள் கண்டனம். இலங்கையில் நீதிமன்ற வளாகத்தில் சிறை கைதி சுட்டுக் கொலை. வழக்கறிஞர் வேடத்தில் சென்று கொலை செய்த ஜோடிக்கு காவல்துறையினர் வலை. விரைவில் ரீ-ரிலீஸ் ஆகிறது ஆட்டோகிராஃப் திரைப்படம். AI ட்ரெய்லர் வீடியோவை பகிர்ந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ்.